அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதம் சபா பருவம் பகுதி 5 பார்க்க போகிறோம். வாய்ஸ் ஆஃப் சனு சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்குறதுக்கு நம்ம சேனலை பின்தொடருங்க. கிருஷ்ணன் சிசுபாலனோட சண்டையிட போகிறேன்னு சொல்லி சிசுபாலனை நோக்கி செல்வதை பார்த்து அரசர்கள் அனைவரும் ஸ்தம்பித்து போயிட்டாங்க. யுதிஷ்டிரன் துயரத்தில் இருந்தான். பீஷ்மர் புன்னகையோடு இருந்தார். கிருஷ்ணன் சிசுபாலன் மீது கொண்டிருந்தது கோபமல்ல, அனுகிரக மூர்த்தியாக நின்று கொண்டு சக்கராயுதத்தை சிசுபாலன் மீது கிருஷ்ணன் ஏவுறாரு. சக்கராயுதம் சூரிய பிரகாசத்தோடு வெட்ட வெளியில் சுழன்று சென்று சிசுபாலனுடைய தலையை அவன் உடம்புல இருந்து விடுத்தது. சக்கராயுதம் பிறகு கிருஷ்ணன் கையில் வந்து அமர்ந்தது. சிசுபாலனோட மேனியிலிருந்து ஒளி ஒன்று கிளம்பி கிருஷ்ணனோட பாதங்களில் வந்து ஒதுங்கியது. இந்த சிசுபாலன் வேறு யாரும் இல்லை, வைகுண்டத்தில் துவாரபாலகர்களாக இருந்த ஜெயன் விஜயன் ஆகிய இருவருள் இவன் முன்னவன் ஆவான். மகாவிஷ்ணுவின் ஆணைக்கு உட்பட்டு அவருக்கு எதிராக எடுத்த 3வது பிறவியை முடித்து கொண்டு அவன் கிருஷ்ணன்கிட்டேயே தஞ்சமடைகிறான். ராஜசூய யஜ்யம் மங்களகரமாக முடிந்ததுன்னு கூற முடியாது. வேந்தர்களில் பலர் அதிருப்தி அடைஞ்சிருந்தாங்க. பொருந்தாத சில சகுனங்களும் தென்பட்டன. உலகுக்கு கேடு காலம் வந்து கொண்டிருக்குன்னு ரிஷிகள் கூறுறாங்க. இத்தகைய சூழ்நிலையில் யுதிஷ்டிரன் சக்கரவர்த்திக்கெல்லாம் சக்கரவர்த்தி என்னும் பட்டத்தை பெறுறான். துரியோதனன், சகுனி, கர்ணன் ஆகிய கௌரவர்கள் அஸ்தினாபுரத்துக்கு உடனே திரும்பி போகலை. மயனால் அமைக்கப்பட்டிருந்த மாளிகையை நன்கு ஆராய்ந்து பார்க்க அவங்க இந்திரபிரஸ்தத்தில் தங்கியிருந்தாங்க. பாண்டவர்களும் அவர்களை அன்போடு உபசரித்து வந்தாங்க. விருந்தினர்களாக தங்கியிருந்தவங்கள மகிழ்விக்க பல இடங்களை காட்டினாங்க. இந்த மாளிகையினுள் வியப்புக்குரிய வேலைப்பாடுகள் பல இருந்தது. அவர்கள் அனைவரையும் அவைகளை கூர்ந்து கவனித்து பார்த்தாங்க. நீண்ட நடபாதை ஒன்றின் வாயிலாக நடந்து கொண்டிருந்த போது துரியோதனன் தடால் என்று தண்ணீருள் விழுந்து முழுவதும் நனைந்து போனான். ஏன்னா தண்ணீரோட மேற்பரப்பு முற்றிலும் நிலம் போன்று தென்பட்டது. வேறு ஒரு இடத்துல துரியோதனன் வாயிலின் மேல்படியின் மேல் தலையை முட்டி கொண்டான். அதுக்கு காரணம் வாயில் படி இருந்தும் அது கண்ணுக்கு புலனாகலை. இதை போன்ற வியப்புக்குரிய அமைப்புகள் பல அந்த மாளிகையில் இருந்தது. கௌரவர்கள் ஏமாற்றம் அடைந்த பொழுதெல்லாம் நகைப்புக்கு ஆளானாங்க. அவங்கள் இதனை விளையாட்டாக பொருட்படுத்தலை, வெறுப்போடையும் பொறாமையோடையும் பார்க்குறாங்க. ஆனால் அதனை துரியோதனன் வெளிக்காட்டி கொள்ளலை. விளையாட்டாக எடுத்துக்கொண்டது போல் பாசாங்கு பண்ணிக்கிட்டே அவன் நடந்துக்கிட்டே போனான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.